இந்நாட்டிற்கு அகதிகளாக வந்து அடைக்கலம் பெற்றுள்ளவர்கள் ஸ்ரீலங்கா நாட்டவர்களும் அடங்குவர். அந்நிய மண்ணில் இருக்கும் அவர்களும் தீபாவளி குதூகலத்தை உணரும் வாய்ப்பை பெற்றனர். ஸ்ட்ராம் எனும் எமது மலேசியா வாழ் இலங்கை தமிழ் அகதிகளின் அமைப்பைச் சேர்ந்த 120 பேர் தீபாவளிக்கான புத்தாடைகளை பெற்றனர். இவர்களுடன் ஸ்லாங்கூர் ஸ்ரீமூடா சரவணா கேரிங் ஹோமைச் சேர்ந்த சிறார்கள், ஸ்லாங்கூர் மேரு ஸ்ரீபாபா மையத்தைச் சேர்ந்த முதியோர்கள் என மேலும் 80 பேருக்கு புத்தாடைகளை வாங்கிக் கொள்வதற்கு 100 ரிங்கிட் மதிப்புள்ள பற்றுச்சீட்டுகள் வழங்கப்பட்டன. மாய்கா இளைஞர் பகுதியும் மெட்ராஸ் ஜுவல்லர்ஸ் நிறுவனமும் இணைந்து அவர்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கியது. மலேசியாவில் இருக்கிறவர்கள் மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்த அகதிகள் அவங்களுக்கு ஒரு 150 பேர்த்துக்கு வந்து இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வேண்டியப்பட்ட உடுப்புகளை வாங்குறதுக்காக உள்ள ஏற்பாடு செஞ்சுருக்கோம். ஆக மொத்தத்தில் வந்து இன்னைக்கு மட்டும் மெட்ராஸ் ஜுவல்லர்ஸ் வந்து 25,000 வெள்ளிக்குள்ள பொருட்களை வந்து கொடுத்து மக்களுக்கு, அதாவது தீபாவளி வந்து சிறப்பாக கொண்டாடணும், நல்ல துணியை போடணும், நம்ம எப்பயுமே தீபாவளி அன்னைக்கு நல்ல துணி போடணுன்ற அடிப்படையில் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். மெட்ராஸ் ஜுவல்லர்ஸ் நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு இந்த மனிதநேய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதன் நிர்வாக இயக்குநர் ராஜேந்திரன் கண்டசாமி தெரிவித்தார். ஸ்ரீலங்காவில் வந்திருக்க அகதிகள் வந்து இங்கே ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்களுக்கு தீபாவளி நேரத்தில் வந்து நம்ம மட்டும் சந்தோஷமா இல்லாமல் அவங்களும் சந்தோஷமா இருக்கணும் சொல்ற காரணத்துக்காக. ஏழையின் சிரிப்பில் கடவுள் வாழ்கிறார் என்பார்கள். அவ்வகையில் ஆதரவின்றி தனித்து வாழும் இவர்களின் முகத்தில் இன்பம் பொங்கியதை காண முடிந்தது. அழகான சட்டை எடுத்திருக்கு. எனக்கு அந்த இங்கே வந்து தீபாவளி கொண்டாட எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்குது. இது வந்து எங்களோட செகண்ட் டைம் நாங்கள் இங்கே வந்து கொண்டாடுறோம். கோலாகலமாக கொண்டாட இருக்கிறோம். எங்க கொண்டாட போறீங்க? டமாயில் டமன்சார டமாயில் எங்களோட அண்ணா மாமா எல்லாரும் இருப்பாங்க. அவங்களோட எங்களோட ஸ்ரீலங்காக்களோட அம்மா எல்லாம் அழிஞ்சிட்டாங்க. நான் அந்த காலத்தில் வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை நன்மை தான். சேறு தண்ணி குளிச்சு வளர்ந்து அப்புறம் இந்த ஓமை வந்த பார்த்தா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு, சந்தோஷமா. எல்லாம் துவச்சு விட்டாங்க, எல்லாம் துவச்சு விட்டாங்க, வச்சு பார்க்க முடியல, துவச்சு விட்டாங்க. சந்தோஷமா. ஸ்லாங்கூர் கில்லான் சென்னை சில்க் பேலஸில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. தீபாவளி பண்டிகையின் போது குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து புத்தாடை உடுத்தி விருந்தினர்களை வரவேற்பது நமது பண்பாடாகும். அவ்வகையில் ஆதரவின்றி அடைக்கலம் நாடி நமது நாட்டில் தஞ்சம் புகுந்துள்ள இந்த அகதிகளையும் நமது கொண்டாட்டத்தில் இணைத்துக் கொள்வது நமது பண்பாட்டை பிரதிபலிப்பதோடு நாட்டின் சிறப்பையும் உணர்த்துகிறது. ஆர்த்தியம் தமிழ் செய்திக்காக ஒளிப்பதிவாளர் கதிரோடு நான் குணசுந்தரி நாகராஜா.